சாதிக்கு இப்போ ஜவஹர்லால் என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் வந்து 2,40,00,000 ரேஷன் அட்டைதாரர்கள் இருக்கும்போது இந்த மகளிர் உரிமை தொகைங்கிறது ஒரு குறிப்பிட்ட 1,31,00,000 இப்போ கொடுக்குறீங்கன்னு நினைக்கிறேன். 2வது முறையாக விரிவாக்கம் செய்யப்பட்டு கொடுக்குறீங்க. இன்னொன்று, நீங்கள் வாக்குறுதி கொடுக்கும்போதே கல்வி கடன் தள்ளுபடி, சிலிண்டருக்கு விலை குறைப்பு, இந்த நீட் தேர்வு இதெல்லாம் வந்து செயல்படுத்த முடியுமா முடியாதா என்பதை வந்து பரிசீலித்து பார்த்து வாக்குறுதி அளிப்பதில்லை அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை அவர் முன்வைக்கிறார். நீங்கள் என்ன பதில் சொல்கிறீங்க? திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு 75 வயது பௌல விழா கொண்டாடி கொண்டிருக்கிறோம். 6 முறை இந்த நாட்டை ஆண்டு இருக்கிறோம். அண்ணாவும் முத்தமிழர் கலைஞரும் இன்றைய திராவிட மாடல் நாயகனான தளபதியும் இந்த நாட்டை அலங்கரித்திருக்கிறார்கள். வளர்ச்சி பாதை எங்களுக்கு யாரும் வந்து கிளாஸ் எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. முதல்ல இந்தியாவில் தேர்தல் அறிக்கைன்னு ஒன்று வெளியிட்டு அந்த தேர்தல் அறிக்கையை இந்தியாவில் பேசும் பொருளாக ஆக்கியதே திராவிட முன்னேற்ற கழகம் தான். இவங்க இன்னைக்கு வேணா பேசிக்கலாம். அண்ணன் வந்து ஏதோ மக்கள் மறந்துட்டு இருப்பாங்கன்னு நினைச்சிட்டு அதிமுகவை சேர்ந்த ஜவஹர்லால் அண்ணன் வந்து பேசிட்டு போறார். கல்விக்கு எது நகை கடன் ரத்து பண்ணலன்ட்டு, அது ரத்து பண்ணி 2 வருஷம் ஆச்சு. 5 சவரனுக்குள் வைக்கப்பட்ட கூட்டுறவு சங்க கடனை தள்ளுபடி செய்யப்படும் சொன்னோம், அதை செஞ்சிட்டோம். இல்ல கடனை விவசாயிகளுக்காக வைத்ததை ஜவஹர்லால் அண்ணன் குடும்ப பிரச்சனைக்கு வச்சா நான் தள்ளுபடி பண்ண முடியாது. விவசாயிகள் கூட்டுறவு சங்கத்தில் வைத்ததை தள்ளுபடி செய்தோம். இல்ல நான் சொல்றேன் யார் யாருக்கு தள்ளுபடி செய்தோம் என்பதை கூட்டுறவு சங்கத்துக்கு வெளியே நோட்டீஸ் போர்டுல ஒட்டணும். யார் விவசாயத்துக்காக வைத்தார்களோ, யார் யார் கடனை தள்ளுபடி செய்தோமோ அது வெளியே நோட்டீஸ் போர்ட்லயே ஒட்டணும். எத்தனை ஆயிரம் பேருக்கு இந்த சங்கத்தில் தள்ளுபடி செய்யப்பட்டது. சொல்றேன் கல்வி கடன், நாங்கள் கல்வி கடன் சொன்னது மத்தியில் எங்க ஆட்சி வரும் அனுப்பில சொன்னோம். நீட்டுக்கு நாங்க ஏகப்பட்ட விளக்கம் சொல்லிட்டோம். அது வந்து திருப்பி 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 இப்ப நீங்க கேட்டீங்க 502 வாக்குறுதியில எத்தனை வாக்குறுதி நிறைவேற்றணும் பட்டியல் போட்டு சொல்லுங்கன்னா, அவர் 4 முறை நீட்ட சொன்னாரு, 4 முறை கல்வி கடனை சொன்னாரு, 1 முறை கரண்ட் பில்ல பத்தி சொன்னாரு. தமிழ் பல்கலைக்கழகம் தஞ்சாவூரில் கும்பகோணத்தை தலைமையிடமாக கொண்டு தமிழ் பல்கலைக்கழகம் அமைப்பதற்கு தமிழ்நாடு சட்டமன்றத்தில் முன்வடிவு தாக்கல் செய்யப்பட்டு கோப்பு கவர்னர் போயிருக்கு. இன்னும் கையெழுத்து போடல. நாங்கள் வலியுறுத்தி கொண்டிருக்கிறோம். அவர் கோப்பை ஜனாதிபதிக்கு அனுப்பியிருக்கிறார். இப்ப உங்க கவர்னரா உங்களுக்கு ரொம்ப நெருக்கமா இருக்கிறார். உள்ளபடியே தமிழ் பல்கலைக்கழகத்தின் மீது உங்களுக்கு அக்கறை இருந்தால் நீங்கள் ஒன்றிய உள்துறை அமைச்சர்கிட்ட சொல்லி இந்த கோப்புல கையெழுத்து வாங்கி கொடுங்க. நாளைக்கே இந்த அரசு அடிக்கல் நாட்ட தயாராக இருக்கிறது. முடிஞ்சிருச்சு. அது நாங்க இப்ப இவங்க 1000 ரூபாய் கொடுத்தாங்க, எல்லாருக்கும் கொடுக்கறேன்னாங்க. நாங்க இப்போ 1,35,000 ஒரு வருஷம் 1.5 வருஷம் லேட்டா கொடுத்தீங்க. அது இபிஎஸ் வலியுறுத்தலுக்கு அப்புறம் தான் நீங்க கொடுத்தீங்க அப்படிங்க. என்ன சார் இபிஎஸ் போய் தப்பா சொல்றீங்க? தேர்தல் நேரத்தில் நாங்கள் மகளிர் உரிமை தொகை குடும்ப அட்டைக்கு தருவோம்னு சொல்ற பொழுது அந்த பழைய பிரச்சார வீடியோ தான் எடுத்து பாருங்க. இபிஎஸ் உடைய பதில் என்னவா இருந்தது? தர முடியாது, நடைமுறைக்கு சாத்தியம் இல்ல, ஸ்டாலின் ஏமாத்துறார், இவ்வளவு போனா எங்க இருந்து வரும், மாசம் வாய்ப்பே இல்ல பேசுறது எடப்பாடி பழனிசாமி. நாங்கள் வந்தோம் நாடு நல்லா இருந்ததா? கொரோனா உச்சகட்டத்தில் இருந்தபோது நாங்கள் வந்தோம். 9 மாதம் 10 மாதம் கொரோனாவில் தள்ளணும். கொரோனா முடிகிற கட்டத்துல சென்னையில வெள்ளம் வந்தது. நீங்க ஸ்மார்ட் சிட்டின்னு சொன்னீங்க. ஸ்மார்ட் சிட்டி சொன்னதெல்லாம் நாசமா போயிருந்தது. 10 மாசம் 13 மாசம் கொரோனா, 3 மாசம் வெள்ளம். இதையெல்லாம் சீர் செய்த பிறகுதான் சொன்ன வாக்குறுதியா 1000 ரூபாய் கொடுக்க ஆரம்பிச்சோம். உடனே கேக்குறீங்க எல்லாருக்கும் கொடுக்க வேண்டியது தானே, அது என்ன அதுல தகுதின்னு ஒரு பேரை கொண்டு வந்துட்டீங்க. நான் கேட்கிறேன், எடப்பாடி பழனிசாமிக்கு 1000 ரூபாய் தரணுமா? சொல்லுங்க சார், தரணுமா? அவர் தமிழ்நாட்டில் ரேஷன் கார்டு வச்சிருக்காரு சார், அவர் தரணுமா? விஜயபாஸ்கர் தரணுமா? அதிமுக எம்எல்ஏ தரணுமா? முன்னாள் அமைச்சர் தரணுமா? ஐஏஎஸ் ஆபீசர் தரணுமா? சார் ரேஷன் கார்டு அவர் சொன்ன மாதிரி 2,40,00,000 2,40,00,000 ரேஷன் கார்டு இருக்கு. அதுல வெள்ளை கார்டு எத்தனை, இன்கம் டேக்ஸ் கட்டுறவங்க எத்தனை, சொந்த வீட்டுக்காரங்க எத்தனை, கோடீஸ்வரன் எத்தனை, லட்சாதிபதி. ஆனா இப்பவும் சொல்லுங்க, இப்போ வந்து மகளிர் உரிமை கொஞ்சம் தகுதியுடைய பலருக்கு விடுபட்டு இருக்குன்னு ஒரு புகார். ஒரு சில இடத்துல விடுபட்டு இருக்கலாம், இல்லன்னு மறுக்கல சார். நாங்க முதல்ல 1,20,000 கொடுத்தோம், விடுபட்டு போச்சு. நீங்க உங்களுடன் ஸ்டாலின் முகாம் வச்சோம், 18 லட்சம் பேர், அப்ப 20 லட்சம் பேர் அப்ளை பண்ணாங்க, அப்ளை பண்ணலாம் கொடுத்தோம். இதையும் மீறி சில இடத்துல டெக்னிக்கல்லையோ இல்ல அதிகாரி கவனக்குறைவாலையோ இவங்க அப்ளை பண்ணாம இருக்கா நடந்திருக்கலாம். நாங்கள் கேட்கறது இன்னைக்கு 1,38,38 பேருக்கு தரோம் சார் அந்த பணத்தை. நீங்க கேட்கறது நியாயமான்னு கேட்கிறோம். அரசியல் நடைமுறைக்கு ஒத்து வருமா? ஒண்ணு இல்ல. இன்னைக்கு திடீர்னு ஒரு போயிருக்காரு எடப்பாடி பழனிசாமி, நாங்கள் வந்தால் 10,000 உதவி தொகை தருவோம். இது அழுவுறதா சிரிக்கிறதானே தெரியல. நீங்க மட்டும் கோடைகால சிறப்பு 10,000 ரூபாய் கொடுக்கறேன்னு சொல்லிட்டு என்ன சொல்றாரு,
எதுக்கு இந்த 10,000 ரூபாய் கொடுக்குறீங்க? இல்ல திமுக அரசு வந்து சொத்து வரி ஏத்திருச்சு, கரண்ட் பில் ஏத்திருச்சு, இந்த மாதிரி வரியெல்லாம் ஏத்திருச்சு. நான் சொல்றேன், அந்த வரியெல்லாம் மக்களுக்கு பேலன்ஸ் பண்றதுக்காக ஒரு 10,000 ரூபாய் ஆட்சிக்கு வந்தால் கொடுப்போம். சரி, அங்க ஒரு நிருபர் கேட்கிறார், இந்த 10,000 எப்படி தருவீங்கன்னா கூடுதல் வரி போட்டு 10,000 தருவோம். இல்ல வருவாயை உயர்த்தி சொன்னாரு. வருவாய் எப்படி உயர்த்துவீங்க? வருவாயை உயர்த்துவீங்க, பல உற்பத்தியை அதிகரிக்கலாம். உற்பத்தி அவரே சொல்றாரு சார், எங்க அதிகாரிலாம் வச்சு நாங்க வரியெல்லாம் எப்படி ரெடி பண்ணி வரி, அந்த வரி யார்கிட்ட வரும் சார்? நாங்க கொடுக்குறோம் மாசம் 1000 ரூபாய். எந்த பொருள் மீது வரி போட்டு 1000 ரூபாய் கொடுக்குறோம்? இப்ப 5000 ரூபாய் கொடுத்தோம், 5000 கொடுத்து ஓட்டு கொடுத்தோம்னாங்கல்ல. நீங்கள் தடுக்க நினைத்ததை, சதி செய்ததை, சதியை முறியடித்து தமிழ்நாட்டு முதலமைச்சர் 1000 ரூபாய், அது 3000 ரூபாய் மொத்தமா கொடுத்து கோடைக்கு 2000 ரூபாய் கொடுத்தாரு. 5000 கோடை சிறப்பு தொகைன்னு புதுசா கொடுத்துட்டோம், அடுத்த வருஷமும் கொடுப்போம்னு சொல்லியிருக்கோம். உடனே ஒரு அறிவாளித்தனமான கேள்வி, போன ஆண்டு கோடை வரவில்லையா? அதுக்கு முந்தனை ஆண்டு கோடை வரவில்லையா? இந்த ஆண்டு மட்டும்தான் ஸ்டாலினுக்கு கோடை கால தேர்தல் கால கோடை. 91 ஜெயலலிதா ஆட்சிக்கு வந்தார், தாலிக்கு தங்கம் திட்டத்தை எப்ப அறிவிச்சார்? அப்ப 91 யாரும் தாலியே கட்டுறது இல்லையா? இப்பதான் தாலி கட்டுறாங்களா? அப்படி திருப்பி கட்ட நல்லா இருக்குமா சார்? அரசியல் காலம், சூழ்நிலை, அதை பார்த்தா சார் திட்டங்கள்லாம் அறிவிக்க முடியும். அன்னைக்கு கோடை உலக தோன்றிய காலத்துல இருந்து இருக்கு, அரசியல் காலம் இருக்குல்ல, சூழ்நிலை இருக்குல்ல. இப்ப 2010 1ல இருந்து 16 வரைக்கும் ஜெயலலிதா இருந்தாங்க. 2011-16 அப்ப அறிவிச்ச திட்டங்களா 91 அறிவிக்கல, அப்ப அந்த திட்டங்களே இல்லைன்னு அர்த்தமா? அப்படி கிடையாது. நாங்கள் சொல்வது, நாங்கள் சொன்னதையெல்லாம் செய்திருக்கிறோம், சொல்லாததையும் செய்திருக்கிறோம். நீங்கள் இன்னைக்கு இது இரட்டை இன்ஜின் நாங்க தமிழ்நாட்டில் வரணும்னாங்க, அது இரட்டை இன்ஜின்ல டப்பா இன்ஜின் நாங்க நிரூபிச்சோம். சூப்பர் ஃபாஸ்டுக்கு முன்னாடி இந்த இரட்டை இன்ஜின் நிக்க முடியல. தமிழ்நாட்டு முதலமைச்சர் சூப்பர் ஃபாஸ்ட் இன்ஜின் மாதிரி போயிட்டு இருக்காரு. தினம் தினம் சலுகை, தினம் தினம் திட்டங்கள், தினம் தினம் நலத்திட்ட உதவிகள் துவக்கி வைக்கப்படுகிறது. இதையெல்லாம் அவங்களால பொறுத்துக்க முடியாம, திமுக வேகத்துக்கு, தமிழ்நாட்டு முதலமைச்சருடைய வேகத்துக்கு ஈடுகட்ட முடியாம இன்னைக்கு புதுசா பிட்ட போட்டிருக்கீங்க. நாங்க 10,000 ரூபாய் கொடுப்போம். எப்படி தருவீங்க? நீங்க எங்களை கேள்வி கேட்டீங்களே, இந்த 5000 ரூபாய் என்ன பணம், எங்க இருந்து வந்தது, என்ன பணம் கேட்டீங்களே. இந்த 10,000 என்ன வழின்னா அவரே சொல்றாரு, நாங்கள் வரிகளை கூட்டி எங்களுடைய பொருளாதார அதிகாரி எல்லாம் பார்த்துப்பாங்க, அதை எப்படி கலெக்ட் பண்றதுன்றத. வரிகளை உண்டாக்கி அந்த வரி யாரு கலெக்ட் பண்றீங்க? மக்கள் கிட்ட இருந்தானே சார். 1000 ரூபாய் கொடுத்த போது கேள்வி கேட்ட நீங்க முடியாதுன்னு சொன்னவங்க, இந்த 5000 ரூபாய் கொடுத்த போது எடப்பாடி பழனிசாமி ஸ்டேட்மெண்ட் என்ன? இன்னைக்கு 10,000 உங்களுடைய ஸ்டேட்மெண்ட் என்ன? அது குழப்பத்தில் உச்சகட்டத்தில் இருக்கிற அதிமுக இந்த தேர்தலை எப்படி சந்திப்பென்றே தெரியாமல் குழம்பி போயிருக்கிறது. ஓகே.